ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் காட்ட போகிறது வந்து பகவத்கீதை. இந்த புத்தகம் நான் காட்டுக்கிறேன். இதை நீங்கள் பாருங்கள். இது வந்து தொடர்ந்து நம்ம வீட்டில் கண்டிப்பாக இந்த புக் இருக்கணும். இதனால் நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும்னு சொல்லிட்டு இந்த புக்கில் நம்ம தொடர்ந்து ஒரு சாப்டராக படிக்கும்போது அதுக்குள்ளே நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் தெரியும். இது நீங்கள் கண்டிப்பாக படிங்க. நானும் படிக்கிறதுனால தான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லுகின்றேன். ஒரு ஸ்கூல் பசங்க ஒரு 12th இந்த பகவத்கீதை ஒரு சாப்டராக பெரியவங்க படித்து அவங்களுக்கு இது படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை படிக்க நம்ம வாழ்க்கையோட முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அதோட சாரம் என்னன்னு சொல்லிட்டு இதில் ரொம்ப நல்ல விதமாக நம்ம வாழ்க்கையே மாறும் சொல்கிறதுக்கு இந்த பகவத்கீதை படித்து பாருங்கள். அதே மாதிரி இப்போ இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இந்த பகவத்கீதையில் அந்த சாரம் புரிஞ்சுக்கிட்டு இவங்க ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே சொல்லிட்டு இந்த பஜனை பண்ணிக்கிட்டு ஆனந்தத்தோடு இருக்கிறாங்க. இது மாதிரி இந்த பகவத்கீதை முழுசாக நம்ம வாழ்க்கையில் டெய்லி படிக்கிறதுனால இதே மாதிரி நம்மளும் வாழ்க்கை பூமாலை மாதிரி அந்த தேஜஸ் பார்த்திங்களா, இவங்களோட தேஜஸ் பார்த்திங்களா, அப்படியே முழுசாக பக்தி மார்க்கத்தில் போய் அப்புறம் பஜனை மார்க்கத்தில் போய் அதுக்கப்புறம் தியான மார்க்கத்துக்கு போய் அப்படியே அவங்க வாழ்க்கை அந்த தெய்வத்துக்கு சமர்ப்பிக்கிறாங்க. இதே மாதிரி எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் இது தொடர்ந்து நம்ம பண்ணதுனால நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற வியாதி போயிடும், நம்ம ஆரோக்கியமோடு இருக்கலாம். இப்போ மார்கழி மாதம் வேறு வருது. இந்த மாதம் டிசம்பர் 16 ஜனவரி 16 வரை மார்கழி மாதத்தில் நம்ம கோவிலுக்கு போய் பஜனை பண்ணலாம். இல்லை வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சால் நான் எனக்கு நீங்கள் விட்டால் போதும் 3 ஹவராட்டி அந்த சுவாமிக்கிட்ட நான் பஜனை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். பட் எல்லாருமே சாயந்தரத்துலேயோ காலையிலையோ நீங்கள் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே சொல்லிட்டு இந்த பஜனை பண்ணால் உங்கள் வாழ்க்கை ஏதோ ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். அதை நீங்கள் கடைப்பிடிப்பீங்கன்னு சொல்லிட்டு ஆசையோடு தான் இந்த பகவத்கீதை புக்கு உங்களுக்கு காட்டிக்கிட்டே வரேன். இங்கே பார்த்தீங்க இல்லையா, அந்த பகவத்கீதையில் இவர் விஷ்ணு கீழே பார்த்தீங்களா, ஆலமரத்துக்கு கீழே தியானம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக தன்னை தான் மறந்து வாழ்கிறாங்கன்னா தன் வாழ்க்கை முழுசாகவே புரிஞ்சுக்கிட்டு தன் குடும்பமும் சரியாக பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தன் வேலையும் கடமையும் பார்த்துக்கிட்டு இது மாதிரி தியான மார்க்கத்தில் போகிறவங்களுக்கு ஆண்டவனோட அருள் மிகப்பெரிய ஆற்றல் கிடைக்கும். பகவத்கீதை படித்து பாருங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.